பாண்டியர் வரலாறு. ஈ.வி. சதாசிவ பண்டாரத்தார். முகவுரை. உலகில் நாகரிகம் பெற்ற நாட்டினர் நம் முன்னோர் வரலாறுகளை பல வகையாலும் ஆய்ந்து உண்மை சரிதங்களை மக்கள் எல்லோரும் உணருமாறு தம் தாய்மொழியில் வெளியிட்டு போற்றி வருகின்றனர். நம் தமிழகத்தில் முற்காலத்தில் ஆட்சி புரிந்த தமிழ் வேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களின் வரலாறுகள் நமக்கு மகிழ்ச்சியும் உணர்ச்சியும் அளிக்க வல்லன என்பது யாவரும் அறிந்ததொன்றா. கல்வெட்டுகளையும் செப்பேடுகளையும் தமிழ் நூல்களையும் பிற ஆராய்ச்சி நூல்களையும் ஆதாரமாக கொண்டு எழுதப்பட்டது பாண்டியர் வரலாறு என்னும் இந்நூலாகும். இது கடைச்சங்க காலத்திற்கு முன்னர் தொடங்கி கிபி 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரையில் பாண்டி நாட்டில் ஆட்சி புரிந்த பாண்டி மன்னர்களின் சரிதங்களை சுருக்கமாக கூறுவதாகும். இந்நூல் 3ஆம் பதிப்பாக இப்போது வெளியிடப்பெறுகின்றது. எனது ஆராய்ச்சியில் புதியனவாக கண்ட கருத்துக்கள் பலவும் முன்னரே இடம்பெற்றுள்ளன. இதன் பிற்சேர்க்கையாக வேள்விக்குடி செப்பேடுகள், சின்னமனூர் செப்பேடுகள் என்பவற்றின் பகுதிகளும் மெய்கீர்த்திகளும் பாண்டியரை பற்றி கல்வெட்டிற்கண்ட பாடல்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. ஆராய்ச்சி துறையில் கருத்து வேறுபாடுகள் நிகழ்தலும் புதியனவாக கிடைக்கும் ஆதாரங்களாக சில செய்திகள் திருத்தம் எய்துதலும் இயல்பாகும். இந்நூல் எழுதுவதற்கு கருவிகளாக உள்ள தமிழ் நூல்களையும் கல்வெட்டுகளையும் பிற நூல்களையும் முறையே வெளியிட்டுதவிய புலவர் பெருமக்களுக்கும் கல்வெட்டு இலாக்கா அறிஞர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் எனது நன்றி உரியதாகும். இந்நூலை எழுத தூண்டி இதற்கு அணிந்துரையும் வரைந்துதவிய கரந்தை தமிழ்ச்சங்க தலைவர், செந்தமிழ் புரவலர், தமிழவேல் காலஞ்சென்ற இராவ் சாஹிப் தாவே உமா மகேஸ்வரம் பிள்ளை அவர்களது தமிழ் தொண்டு என்றும் நினைவு கூர்தற்குரியதாகும். அணிந்துரை. பாண்டியர் வரலாறு எனும் ஆராய்ச்சி நூலை படித்தேன். பண்டை இலக்கியங்களின் சான்றுகளையும் கல்வெட்டுக்களின் உண்மைகளையும் ஒப்புநோக்கி பாண்டி மன்னரின் மெய்ச்சரிதையை தமிழ் மக்கள் அறிந்து கோடற்கு ஏற்ற கருவி நூல் இதுவேயாகும். நூலாசிரியர் தமிழ் புலமை மிக்கவர். கல்வெட்டுக்களை நுண்ணிதின் ஆய்ந்து உண்மை காண வல்லவர். கட்டுரை வன்மையும் தலைப்பையில் தெளிவுமுடைய இத்தமிழ் புலவர் இந்நூலை இயற்றி உதவியது யாம் நன்றியுடன் போற்றத்தகும் நற்செயல். தமிழ் மக்கள் இதனை போற்றி பயன் கொள்வாராக. தாவே உமா மகேஸ்வரர், சங்க தலைவர், கரந்தை தமிழ்ச்சங்கம், தஞ்சை, 14/7/1940. பாண்டியர் வரலாறு. முன்னுரை. அமிழ்தினும் இனிய நம் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டு நிலவும் இந்நிலப்பரப்பு முற்காலத்தை தமிழகம் என்று வழங்கப் பெற்றதென்பது தொன்னூலாராய்ச்சியுடையார் யாவரும் அறிந்ததொன்றா. இப்போது இதனை தமிழ்நாடு என்றே யாவரும் கூறுவாராயினர். இது வடக்கில் வேங்கடமும் தெற்கீர் குமரிமுனையும் கிழக்கிலும் மேற்கிலும் இரு பெருங்கடலும் உடையதாயிருக்கின்றது. இத்தமிழகத்தை குடபுலம், குணபுலம், தென்புலம் என்ற 3 பெரும் பகுதிகளாக பிரித்து பண்டை காலம் முதல் ஆட்சி புரிந்து வந்தோர் சேர சோழ பாண்டியர் என்னும் தமிழ் மூவேந்தரை யாவர். இன்னோர் ஆட்சி புரிந்த பகுதிகள் முறையே சேர மண்டலம், சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம் எனப்படும். இவற்றுள் பாண்டி மண்டலத்தின் அரசுரிமையுடையராய் பண்டை காலத்தை விளக்க முற்றிருந்த பாண்டிய அரசர்களின் வரலாறே ஈண்டு யாம் ஆராய புகுந்தது. இப்பாண்டியர் படைப்பு காலந்தொட்டு மேம்பட்டு வரும் தொல்குடியினர் என்பது அறிஞர்களது கொள்கை. இக்குடியினர் எக்காலத்து இப்பாண்டி மண்டலத்தை ஆட்சி புரியும் உரிமை எய்தினர் என்றதா எவ்வேந்தரால் இதன் ஆட்சி முதலாக கைக்கொள்ளப்பட்டதென்றாதல் அறிந்து கொள்ளக்கூடவில்லை. ஆகவே எவரும் ஆராய்ந்து அளந்து தாண்டற்கரிய அத்துணை தொன்மையுற்ற குடியினர் இன்னோர் என்பது பெறப்படுகிறது. இனி வடமொழியாளர் ஆதி காவியம் என கொண்டாடும் வான்மீகி ராமாயணத்தில் தமிழ்நாட்டை பற்றிய உயரிய செய்திகள் பல காணப்படுதலோடு பாண்டி வேந்தரது தலைநகர் பொன்னாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்ட கோட்டை வாயிலுடையதாய் இருந்தது எனவும் சொல்லப்பட்டுள்ளது. அன்றியும் வியாச முனிவரது மகாபாரதத்தை பாண்டவருள் ஒருவனாகிய அர்ஜுனன் ஒரு பாண்டியர் குல பெண்மணியை மணந்த செய்தி காணப்படுகின்றது. இங்கனமே வடமொழியில் உள்ள புராணங்களிலும் தமிழ் அரசர்களை பற்றிய செய்திகள் காணப்படாமல் இல்லை. கிமு 4ஆம் நூற்றாண்டிரென கருதப்படும் காத்தியாயனர் பாணினி வியாகரணத்திற்கு தாம் வரைந்த வார்த்திகம் என்ற உரையுள் பாண்டிய என்னும் மொழிக்கு இலக்கண வகுத்துள்ளார். அன்றியும் கிறிஸ்து பிறப்பதன் முன்னர் மகத நாட்டில் ஆட்சி புரிந்த மௌரிய மன்னனாகிய அசோகனுடைய கல்வெட்டுகளிலும் பாண்டியர்களை பற்றிய செய்தி கூறப்பெற்றுள்ளது. இலங்கையின் பழைய சரித்திரத்தை விளக்கும் மகாவம்சம் என்ற சரிதனுள் அவ்விலங்கையின் முதற்றமிழ் வேந்தனும் புத்தரது நிர்வாண காலமாகிய கிமு 478 அதனை ஆட்சி புரியும் உரிமை அடைந்தவனுமாகிய விசயன்பான் ஒரு பாண்டியர் குல பெண்மணியை மணந்தன் என்றும் ஆண்டுதோறும் தன் மாமனாகிய பாண்டியர்க்கு சிறந்த பரிசில் அனுப்பினன் என்றும் கூறுகின்றது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தேயத்தின் என்றும் சந்திரகுப்தன் அரசவைக்கு வந்த யவன தூதனாகிய மெகஸ்தனிஸ் என்பான் பாண்டிய நாட்டின் வரலாற்றை பற்றி கூறுவது. ஹெர்குலிஸுக்கு பண்டையா என்ற ஒரு பெண் பிறந்தது. அவன் அப்பெண்ணிற்கு தெற்கீர் கடலை சார்ந்துள்ள ஒரு நாட்டை அளித்தனன். அவளது ஆட்சிக்குட்பட்டவர்களை 365 ஊர்களில் பகுத்து வைத்து ஒவ்வொரு ஊரினரும் ஒவ்வொரு நாளைக்கு அரசுக்கு திரை கொணர வேண்டும் என்று கட்டளையிட்டான் என்பது. இனி கிபி 79ஆம் ஆண்டில் இறந்தவராகிய பிளினி என்ற மற்றொரு மீனாட்டு வரலாற்று ஆசிரியரும் மெகஸ்தனிஸ் கூறியதை போன்றுள்ளதோர் கதை கூறியிருக்கின்றார். அத்து இந்தியாவிற் பண்டோவென்ற ஒரே சாதி பெண்ணரசுக்கு உட்பட்டது. ஹெர்குலிஸுக்கு ஒரே பெண்ணிருந்தமையில் அவன் மிக்க அன்புடன் ஒரு பெரிய நாட்டை அவளுக்கு அளித்ததாக சொல்லுகின்றார்கள். அவள் வழியினர் 300 ஊர்களை ஆட்சி புரிந்தனர்.
அன்னோர் பெருஞ்சேனைகளை உடையராயும் இருந்தனர் என்பது யவனாசிரியர் இருவரும் கூறியுள்ள கதை. பாண்டியர் மலையத்துவச பாண்டியனுடைய புதல்வியாகிய மீனாட்சி அம்மையின் வழி தோன்றியவராய் கௌரியர் என்று அழைக்கப்பட்ட செய்தியை யாதல். அன்னோர் பாண்டியன் சித்திராங்கதனுடைய மகள் சித்திராங்கதையின் வழித்தோன்றல்களாயுள்ள செய்தியை யாதல் குறித்ததாக கொள்ளல் வேண்டும். இதுகாரும் யாம் கூறியவற்றால் பாண்டியர் மிக்க தொன்மை வாய்ந்த குடியினர் என்பது நன்கு விளங்குகிறதென்றோ. இனி இப்பாண்டியர் சந்திர வம்சத்தைச் சேர்ந்தவர் என்றும் வேப்பம்பு மாலையை தமக்குரிய அடையாள மாலையாகவும் கயல் மீனுருவத்தை குடியாகவும் இலச்சினையாகவும் கொண்டவர்கள் என்றும் பண்டை தமிழ் நூல்களும் கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் கூறுகின்றன. இனி புறநானூல், பத்துப்பாட்டு முதலிய சங்க நூல்களில் எத்தனையோ பல பாண்டிய மன்னர்களின் பெயர்கள் காணப்படுகின்றன. ஆயினும் அவர்களது வரலாறு நன்குணரப்படவில்லை. கடைச்சங்க காலத்திற்கு முந்தைய நாட்களில் நிலவிய அரசர்களுள் வடிம்பளம்பன் என்ற பாண்டியனும் பாண்டியன் பல்யாக்க சாலை முதுகுடுமி பெருவழுதியுமே சிறந்தோராவர்.